தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். தக்காளி, புதினா, முட்டைக்கோஸ் போட்டு ஒரு சாதம் செய்கிறோம். இதில் பட்டை, கிராம்பு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கணும். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கணும். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ முட்டைக்கோஸு நீட்டு வாக்கில் கட் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கணும். தக்காளி சாதம்னா இது வித்தியாசமாக இருக்கும். புதினா, முட்டைக்கோஸ் போட்டால் தக்காளி சாதம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா உப்பு சேர்த்துங்க. வெல்லம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வதங்கிட்டு ஒரு கப் அரிசினா 2 கப்பு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி கொதிக்குது, அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி விசில் வைக்கிறப்ப காமிக்கணும். புதினா தூவி இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி ஒரு விசில் வைக்கணும். இப்போ விசில் வச்சுட்டு காமிக்கணும். பாருங்க, புதினா தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நன்றி.